Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா புதிய PhonePe அக்கவுண்ட வந்து ATM கார்டு இல்லாம ஆதார் கார்டு மட்டும் வச்சு எப்படி ஓபன் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் PhonePe ஆப்பை வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட PhonePe ஆப் இல்லைனா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த PhonePe ஆப்போட லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்து இந்த ஆப்பை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க பேங்க்ல கொடுத்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. இந்த சிம்மை வந்து இந்த மொபைல்ல கண்டிப்பா போட்டிருக்கணும். கூடவே என்னன்னா உங்க மொபைல்ல மெசேஜ் சென்ட் ஆகுறதுக்காவது மினிமம் பேலன்ஸ் வந்து போட்டிருக்கணும். ஓகே, இப்போ வந்து இதுல மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை மொபைல் ஆட்டோமேட்டிக்காவே அக்செப்ட் பண்ணிரும். நெக்ஸ்ட் வர பர்மிஷனுக்கு எல்லாம் அலோ கொடுங்க. இப்போ நம்ம PhonePe வந்து ஓபன் பண்ணிட்டோம். இனி இந்த PhonePeல பேங்க் அக்கவுண்ட ஆட் பண்ணணும். இந்த பேங்க் அக்கவுண்ட ஆட் பண்றது எப்படின்னா மேல லெஃப்ட் சைடுல இருக்க ப்ரொஃபைல் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மேனேஜ் பேமெண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மோர் ஆப்ஷன்ல இருக்க UPI பேங்க் அக்கவுண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேல இருக்க சர்ச் பார்ல உங்க பேங்க் நேமை வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க அக்கவுண்ட் ஆடட்னு ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஷோ ஆகும். அதுக்கு கீழே இருக்க செட் பின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல PhonePeக்கு UPI பின் செட் பண்ண ரெண்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஒன்னு என்னன்னா ஆதார் கார்டு, இன்னொன்னு டெபிட் கார்டு. நான் வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணி PhonePeக்கு UPI பின் செட் பண்ண போறேன். ஸோ இந்த ஆதார் கார்டு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல உங்க ஆதார் கார்டோட ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பர்மிஷன் கேக்கும் அலோ கொடுங்க. இப்போ ஆதார்ல இருந்து ஒரு ஓடிபி வரும். அதை இதுல என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்து பேங்க்ல இருந்து ஒரு ஓடிபி வரும். அதையும் இதுல என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செட் 6 டிஜிட் UPI பின். இதுல நம்ம PhonePeக்கு 6 டிஜிட்ல ஒரு UPI பின்னை வந்து செட் பண்ணணும். இந்த UPI பின்னை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா PhonePeல மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண இந்த UPI பின் தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க கன்ஃபார்ம் 6 டிஜிட் UPI பின். இதுல இப்போ செட் பண்ண அதே UPI பின்னை ஒருக்க கூட என்டர் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ UPI பின் இஸ் செட்னு ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா PhonePe ஓபன் பண்ணி அதுக்கு பேங்க் அக்கவுண்ட்டையும் ஆட் பண்ணிட்டோம். இனி வந்து PhonePe யூஸ் பண்ணி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த PhonePeல அக்கவுண்ட் பேலன்ஸ் செக் பண்றது எப்படின்னா PhonePe ஹோம் பேஜ்ல வந்து செக் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட வந்து செலக்ட் பண்ணி உங்க UPI பின்னை என்டர் பண்ணா உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே ஹைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.